வணக்கம். ஒரு அறிவிப்போடு ஆரம்பிக்கலாம். நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். யார் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கேண்டில் ஸ்டிக் என்னது இருந்து நம்ம ஆரம்பித்து கம்ப்ளீட் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இன்க்ளூடிங் எலியட்ஸ் வேவ், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் க்ரீக்ஸு, ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும், இன்ட்ராடே ஆகட்டும், லாங் டேர்ம் ஆகட்டும், எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ், எனிதிங் ரிலேட்டட் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் வேணுனால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. 2 நாளாக மார்க்கெட்டில் உட்கார முடியல. சென்னையில் சரியான மழை, ரைட். நேற்றும் ஃபுல் டைமாக ஆஃபீஸில் பார்க்க முடியல, சார்ட்ஸ் பார்க்க முடியல. இன்றைக்கும் ஃபுல் டைம் பார்க்க முடியல. லாஸ்ட் ஒரு ½ hour நான் பார்த்தேன். அண்ட் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் டச் பண்ணணுன்னு நான் விருப்பப்படல. பார்க்காத போதும், சார்ட் பார்க்காத போதும் நம்ம பேசுகிறத சும்மா அப்படியே பார்த்துட்டு கதை சொல்கிற கதையாகிடும். அது வேணும். இன்றைக்கி மார்க்கெட் 86 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி 104 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல் ஏஎம்சிஸ், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஆகட்டும், ஆதித்யா பிர்லா ஏஎம்சி ஆகட்டும், யூடிஐ ஏஎம்சி ஆகட்டும், எல்லாமே நியூ ஆல் டைம் ஹை டச் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் கொட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் ஆல்மோஸ்ட் 25,000 crores மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக வருது. இட் இஸ் சம்திங் வெரி ஸ்ட்ராங், வெரி குட். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இந்தியன் மார்க்கெட் கீழே விழுவ மாட்டேங்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரைட் நவ் மோர் மேனேஜ்டாக தான் தெரியுது. ரிலையன்ஸ் எடுத்து பாருங்கள், ரிலையன்ஸ் 2700க்கு வந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் 3-4 டேஸாக நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய பிளாக் டீல்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போனால் அது மேலே தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, நிறைய ஸ்டாக்ஸு வேவ் 5 முடிச்சுட்டு டே சார்ட்டில் நீங்கள் மேலே முடிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ வேவ் 3 வந்துடுச்சு. வேவ் 3 முடிச்சு அந்த இடத்துல அக்யூமுலேஷன் ஆகிட்டுருக்கு. வேவ் 4க்கு ஒரு ஷார்ட் புல் பேக் வரலாம். அண்ட் அந்த லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஷார்ப்பாக கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸோட பேட்டர்ன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போதும் அடுத்த சில நாட்களில் ஒரு ஷார்ப் புல் பேக் மேலே அதுக்கப்புறமா ஃபர்தர் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 1. 2, பேட்டர்ன்ஸ். நான் மோஸ்ட்டாக பேட்டர்ன்ஸ் தான் ஸ்பெஷலைசேஷன் ப்ளஸ் மற்ற டேட்டாஸ்லாம் நம்ம அதுக்கு மேலே போடுறோம். NR7, ரைட், நேரோ ரேஞ்ச் 7. நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள். இந்த விஷயத்தை நிறைய டெக்னிக்கல் அனாலிஸ்ட் கை வைக்க மாட்டாங்க. NR7 நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களேன். அப்படியே கூகுள் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் NR7 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேரோ ரேஞ்ச். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,300 ஆன் தி அப்சைட், கீழே 25,000. இந்த நேரோ ரேஞ்ச்லேயே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 7 டேஸாக மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது? இன்டைரக்ட்லி வோலட்டாலிட்டி குறையுது. எடுத்து பாருங்களா, லாஸ்ட் 3-4 டேஸாக, 3-4 லாஸ்ட் 5 டேஸாக வோலட்டாலிட்டி டக்குன்னு ஆல்மோஸ்ட் 5%, 6%, 7% கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இட் கேம் பிலோ 13, ரைட். இன்னைக்கு கூட நீங்கள் இந்தியாவிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மேலே ஏறி இருக்கிறது 0.3%. ஒன்றும் பெருசாக ஏறல. 86 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. ஆனால் இது அப்படி லேசாக அப்படி போயிருக்கு. 13.05 அங்கே தான் போயிருக்கு. விக்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. விக்ஸ் எனிதிங் அபோவ் 15 இஸ் அக்செப்டபிள். ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் மார்க்கெட்டில் எந்த விதமான டென்ஷனும் இல்லை. கீழே 50 பாயிண்ட் தானே, 100 பாயிண்ட் தானே, டென்ஷனே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் வோலட்டாலிட்டி கம்மியாக இருக்குது. வோலட்டாலிட்டி கம்மியாகிடுச்சுனால் அடுத்தது பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வோலட்டாலிட்டி ஒரு பெரிய மூவ் கொடுக்கும். வோலட்டாலிட்டி பெருசாக ஆகுதுன்னு சொன்னால் சாதாரணமாக இந்தியாவிக்ஸ் மேலே பாசிட்டிவாக ஏறுனா கீழே இறங்குதுன்னு வாங்க. நாட் நெசசரி. நீங்கள் சமீப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்டும் மேலே ஏறிட்டு இருக்கும், விக்ஸும் மேலே ஏறிட்டு இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மார்க்கெட் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஏறி இருக்கு, ஆனால் விக்ஸும் மேலே ஏறுது. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இந்த ஒரு ரீசன்னால் தான் மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணிவிட்டு கேஷில் உட்காருங்க. கிளாரிட்டி வரும்போதும் யூ வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். ரைட் நவ் இந்த NR7, சாதாரணமாக NR7ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் NR5ன்னு ஒன்று இருக்குது, NR7ன்றது இருக்குது. இந்த 7 டேஸ் இதாச்சுன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு சைடில் பர்ஸ்ட் ஆகும். அது அப் சைடா டவுன் சைடான்றது நம்ம ஆர்கியூ போவேணாம். அது இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் எ ப்ரிடிக்ஷன். மேலே ஒரு கோடு போடுங்க, 25,300 ஒரு கோடு போடுங்க, 25,000 ஒரு கோடு போடுங்க. எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நிஃப்டி கீழே தான் உடச்சி நின்றுட்டுருக்கு. ஸோ இன்னையோட லோ உடச்சிச்சின்னு சொன்னால் ப்ராபப்ளி கோ ஃபார் எ ஷார்ட். இல்லை நான் ஏற்கனவே லாங்கில் இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ரைட். திஸ் இஸ் த பெஸ்ட் வே. இது ஒன்று. ரெண்டாவது
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபால் வந்துச்சு, நல்ல ஃபால் வந்துச்சு, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருதுன்னு சொன்னால் அப்சைடு மேலே போகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாமே, இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரப்போகுதா, இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து கீழே வரப்போகுதா, இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாத ஜென்யூன் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதா, மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகுன்றது நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட நிலைமை, அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட நிலைமை. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அப்சைடு போச்சு, பெரிய வால்யூமோட போச்சு. அண்ட் எல்லாமே இந்த மூணுமே ஹெச்டிஎஃப்சி, ஆதித்யா பிர்லா ஆஸ் வெல் அஸ் யூடிஐ மூணுமே வந்து நியூ ஆல் டைம் ஹை. அண்ட் மூணுமே வந்து இன்றைக்கி ஒரே பேட்டர்ன், எந்த விதமான பேட்டர்ன் டிஃப்ரென்ஸே இல்லை, அண்ட் பெரிய வால்யூமோட போயிருக்கு. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, கோல்டு தார் மாறாக ஏறிட்டு இருக்கு. நினச்சி பாருங்கள், டாலர் இண்டெக்ஸும் ஏறுது. சாதாரணமாக டாலர் இண்டெக்ஸ் ஏறிச்சுன்னா கோல்டு கமாடிட்டிஸ் எல்லாமே கீழே வரணும். டாலர் இண்டெக்ஸும் 103க்கு மேலே போயிருக்கு. கோல்டும் வந்து க்ளோஸ் அபவுட் $20, $21. இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது அரௌண்ட் $17 இருந்துச்சு, இப்போ $21 வந்துருச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.8% ஏறி இருக்குது. சில்வர் 1.82 ஏறி இருக்குது. சில்வர் மீண்டும் $32 மேலே வந்திருக்கு. ரைட், ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து 7,900 லெவலில் போயிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் ஹோல்சேல் மார்க்கெட் ரேட் வந்து 7,911 ஆல்மோஸ்ட் வந்துடும். இந்த வாரத்துக்குள்ளார 8,000 டச் ஆகிடும்னு நினைக்கிறேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த பழைய லெவல் வரல, ஆனால் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 94,900 லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இன்னொரு 10 நிமிஷம் விட்டால் 95,000 டச் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் ஹை வந்தது வந்து 95,400 லெவல் வரைக்கும் வந்துச்சு. இது 999 குவாலிட்டி ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. ருப்பி அதே லெவலில் தான் நிற்கிது, ஒன்றும் பெருசாக குறையில. 84க்கு மேலே தான் நிற்கிது, 84.5. ரைட், 84 rupees 5 வந்து நிற்கிது. ஸோ மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஞாபகம் வச்சுங்க, சார்ட் பேட்டர்ன்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியாச்சு. அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி வரட்டும், அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். கிளாரிட்டி இல்லாத பணத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகிறது மங்காத்த ஆடுற மாதிரி ஆகிடும். கிளாரிட்டியோடு உள்ளே போகிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒன்று இல்லை, ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து பயங்கர மழை இருந்துச்சு, நிறைய இடத்துல எஃபெக்ட் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரைட் உங்களோட சேஃப்டி பார்த்துங்க. அண்ட் நிறைய இடத்துல பவர் கட் ஆகிருக்குன்றது கேள்விப்பட்டேன், அதுவும் பார்த்துங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.